சென்னை கொளத்தூரில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. இதில் ஒருவர் உயிரிழந்தார், 3 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். சென்னை கொளத்தூர் அம்பேத்கர் நகர் 3வது தெருவில் இன்று காலை ஒரு வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் பலியாயினார், 3 பேர் காயமடைந்தனர். அதாவது சென்னை கொளத்தூர் அம்பேத்கர் நகரில் உள்ள அண்ணாமலை என்பவரது வீட்டில் இன்று காலை சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்துள்ளது. இதில் அவருடைய மனைவி மல்லிகா என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். அதற்கு அண்ணாமலை, மாலதி, அகிலா ஆகிய மூவரும் தற்போது அவர்கள் இந்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததும் முழுவதுமாக இந்த வீடு இடிந்து சேதமடைந்துள்ளது. சிறிய அளவிலான தீப்பிடித்தும் எரிந்துள்ளது. உடனடியாக இந்த சம்பவ பகுதிக்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு தற்போது இங்குள்ளவர்களை, அதாவது சம்பவம் நடந்த போது பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். வேறு யாரும் இந்த இடிபாடுகளில் சிக்கியுள்ளனரா என்பது குறித்தும் தீவிரமாக தற்போது இங்கு இடிபாடுகளை அகற்றி சோதனை செய்து வருகின்றனர். ஆனால் வேறு யாரும் இங்கு இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த வீடு இடிந்ததனால், அதாவது இங்கு கேஸ் சிலிண்டர் வெடித்ததனால் அதனுடைய அதிர்வுகள், அதாவது அவர்களுடைய எதிர் வீட்டில் அதனுடைய அதிர்வுகள் வந்து இந்த எதிர் வீட்டிலும் காணப்பட்டுள்ளது. அதாவது அந்த வீட்டினுடைய கதவு இடிந்து தூக்கி வீசப்பட்டு இந்த வீட்டில் வந்து விழுந்துள்ளது. இங்குள்ள இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து கண்ணாடிகள் முழுவதுமாக உடைந்துள்ளன. அதே போல் வந்து இந்த வீட்டின் மேல் தளத்தில் உள்ளவர்களுக்கும் வந்து அந்த வீட்டிலும் கண்ணாடி உடைந்துள்ளது. அதாவது இதனுடைய இந்த வீட்டினுடைய அதிர்வுகள், வெடித்த அதிர்வுகள் அந்த கதவு வந்து இந்த வீட்டில் இடித்துள்ளது. தற்போது மீட்பு தீயணைப்பு துறையினர் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் மாநகராட்சி அதிக பணியாளர்களுடன் சேர்ந்து தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்களுக்கான இங்கு இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு அவர்கள் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் எஸ் ராஜா.